காப்பீடு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 69,515 கோடி ரூபாயாக உயர்த்த ஒப்புதல். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு. சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். 30 லட்சம் மலர் செடிகளை காட்சிக்கு வைக்க ஏற்பாடு. கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உட்பட புதிதாக 13 நகராட்சிகளை உருவாக்க அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகளை இணைக்கவும் நடவடிக்கை. ஐநூறு அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூட நிதி இல்லாமல் தனியார் அமைப்புகளிடம் உதவி கேட்கும் நிலைக்கு திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறதா என அண்ணாமலை கேள்வி. பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 44,042 கோடி ரூபாய் எங்குதான் செல்கிறது என்றும் வினா. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறப்பு. விடுமுறை நீட்டிக்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அதனை மறுத்துள்ளது. ஆங்கில புத்தாண்டையொட்டி கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. மெரினாவில் வரவேற்ற பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அயோத்தியில் குழந்தை ராமரை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். ஒரே நாளில் 2 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வழிபட்டுள்ளதாக தகவல். நாகர்கோவில் அருகே பூட்டிய வீட்டில் முன்வாசல் வழியாக நுழைந்த திருடர்களை காட்டிக் கொடுத்த சிசிடிவி. வெளிநாட்டிலிருந்தே அக்கம் பக்கத்தினர் உதவியோடு திருடர்களை விரட்டி அடித்த உரிமையாளர். குன்றத்தூர் அருகே சாலையில் மிரண்டு ஓடிய மாடு மோதியதில் மகனுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த தாய் தவறி விழுந்து மகன் கண்முன்னே உயிரிழப்பு. குதிரை வண்டியில் அதிக சத்தத்துடன் வந்த நபரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. கடலூரில் நள்ளிரவில் வாலிபர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. உடலை கைப்பற்றி கடலூர் முதுநகர் போலீசார் புகாரின் பேரில் தீவிர விசாரணை. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் வழக்கை பகுதியில் பள்ளி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு மாணவர் உயிரிழப்பு, 15 மாணவர்கள் படுகாயம். மேல்புற சாலையிலிருந்து பேருந்து உருண்டு விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற குகேஷ் தொழிலதிபர் கௌதம் அதானியுடன் சந்திப்பு. 18 வயதில் குகேஷ் செய்த சாதனை இந்திய இளைஞர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் என்று அதானி பாராட்டு. ஆஸ்திரேலியாவில் பிரதமர் அந்தோனி அல்பனீசுடன் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள் சந்திப்பு. இந்திய வீரர் விராட் கோலியுடன் தனியே உரையாடினார் அல்பனீஸ். புற்றுநோயிலிருந்து மீண்டார் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார். சிகிச்சையின் போது துணையாக நின்ற தனது மனைவி கீதா உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்து உருக்கம். இந்திய பெருங்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.